அவங்க கேக்குறது நல்ல கேள்விதான். அவர் அங்க இருந்திருக்கணும் இல்லையா சார்? இல்ல ஒரே நிமிஷம், நான் வந்து தெளிவு பண்ண இந்த எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்றது சொல்றேன். நீங்க சொன்னது லெட்டர் வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானால 1,20,000 square feet இடம் இருக்குது. 60,000 people can be occupied. 200 square feet for each person அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தது தான் வந்து 25th இல்ல 2025 கொடுத்தாரு. ஏங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து 10, 12, 22 அன்னைக்கு மீட்டிங் நடத்தி இருக்காங்க. உங்களுக்கு கும்பல் இல்லாத திமுகவா? 4/4/24 அன்னைக்கு நடத்தி இருக்காங்க. போன வருஷம் கும்பல் இல்லாத திமுகவா? அண்ணாதான் அங்க ரொம்ப சின்ன இடத்துல நடத்துனாங்களா அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துல கொடுத்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் தவறு. ரெண்டாவது தவறு நான் சொல்றேன், செருப்பை எடிஞ்சவர்னு சொல்றாங்கல்ல. தாவேக தொண்டனா இருந்தா, தாவேக தொண்டன், விஜய் ரசிகர், விஜய் பார்க்க வந்தவங்க, விஜயின் பிள்ளைகள், இவங்க யாருமே வந்து விஜய் மேல செருப்பை எறிவாங்களா? இவங்க செருப்பை எறிவாங்க. உன்ன சொல்றேன், பேனரை கிழிப்பாங்களா? முடிஞ்சிடுறேன். இல்ல இல்ல, ஒரு விடுவாங்களா? ஒரு பேருந்தில் அமர்ந்திருக்கிறார் தாவேகாவினுடைய தலைவர். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காத்திருக்கிறாங்க, கவலையோட காத்திருக்கிறாங்க. அடிப்படையான விஷயங்களை செய்யறது கூட முடியாம நின்றுட்டு இருக்காங்க, கால் வலிக்கு நின்றுட்டு இருக்காங்க. கார்ல நின்னுட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ற விளையாட்டுன்றது ஒரு தலைவருக்கு அழகா? செய்யலாம். நல்லா ஒண்ணே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ண இது வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்றது, அவர் இது பண்றது, இது விளையாட்டு அப்படின்னு டிரைவர் என்ன வேணாலும் சார். ஏறி மைக்ல ஃபர்ஸ்ட் மைக்ல பேசலாம் சார். மைக்ல வேலை செய்யல சார், மைக்ல வேலை செய்யல, மைக்ல வேலை செய்யல. அத நீங்க தவறும்பீங்களா? யாராச்சும் நேரா வந்து மேடையில பேசுறது மேடையில அப்புறம் லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் ஆறது வந்து இது விளையாட்டான்னு கேட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன வேணா ஒரு ஒரு உள்ள போலரா இருக்கலாம். அங்க இருக்க 3 பேருக்கு பேச நடந்துச்சு தெரியும். உங்க சிந்தனைகளை நீங்க பேசக்கூடாது. உங்க சிந்தனைகளை நம்ம பேசக்கூடாது. நம்ம நடந்தது இல்ல நடந்தது அதுதான் சொல்றேன். மைக் வேணும்னா ஆஃப் பண்ணுவாங்களா? மைக் வேணும்னா ஆஃப் பண்ணுவாங்களா? இது ஒரு கேள்வி இல்ல சார், ஒரு கேள்வியே கிடையாது. ஒரு கேள்வி கேக்குறாங்க. நான் ஒரே தான் சொல்றேன் சார், விஜய் ரசிகர்கள் மட்டுமே இருந்தார்கள்னா அங்க பேனரை யாரும் கிழிச்சிருக்க மாட்டாங்க, செருப்பை தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டாங்க, ஜெனரேட்டரை கட் பண்ணிருக்க மாட்டாங்க, பண்ணிருக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள ஆம்புலன்ஸ் அவங்க கொடி போட்டு உள்ளுக்குள்ள விட்டுருக்க மாட்டாங்க, கூட்ட நெரிசல் நிறுத்திருக்க மாட்டாங்க, சார்ஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. சின்ன பையன் சாட்சியா இருக்கிறான். புரிஞ்சுங்களா? நீங்க கேக்குறீங்களா? இந்த இந்த ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனோட இது ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. பேரரசர் இருங்க, பேர் இங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேரரசர் சுந்தரவள்ளி இருங்க, காத்துருங்க. பேர் செத்து கிடந்தாங்கல்ல, விஜய் அத பார்க்காம பேசிட்டே இருந்தாரு. எனக்கு சொல்லுங்க அவங்க செத்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் தெரிஞ்சனால தான் வந்து அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. விஜய் பேசிட்டு இருக்காரு. விஜய் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு புது கதையா கிளப்புவாங்க. இது ஒரு புது கதையா கிளப்புவாங்க. ஓகேங்களா? இவர்தான் மாற்றத்துக்கானவரா? ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. கருப்பு பணத்துல சம்பளம் வாங்குறவர் மாற்றத்துக்கானவரே. கருப்பு பணத்துல 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கி ஏங்க அவன் திருட்டே வழியில வந்தவங்க இங்க இருக்கும்போது இங்க வந்து என்னங்க நீங்க பேசுறீங்க? கருப்பு பணத்துல சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் வாங்குறீங்க. 1.5 கோடி எதுக்கு உங்க மேல பிஜேபி அரசு இது போட்டுச்சு? இல்ல இல்ல தலைப்பு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு 8 இயர்ஸ் இல்ல அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2016 போட்டதுக்கு 8 வருஷத்துக்கு மேல கணக்கு கேட்க முடியும். 7-8 வருஷத்துக்கு மேல கணக்கு கேட்க முடியாது. அதுவே வந்து இட் இஸ் பிஃபோர் கோர்ட். பசங்க செத்து கிடந்தாங்களே உங்க காலடியில, உங்களுக்கு மனசாட்சி இல்ல? பெத்தவங்களுக்கு மனசு துடிக்குது. இல்ல புரியுது. அந்த சொன்னாங்க விஜய் ஒண்ணுமே பண்ணல, இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? பெத்தவங்க சொன்னாங்க சார், பெத்தவங்க சொன்னாங்க. அந்த அப்பல காரணம் செவுல எங்க போச்சுன்னு தான் தெரியல எனக்கு. பெத்தவங்க வந்து சொன்னாங்க இதுக்கு காரணம் வந்து விஜய் கிடையாது, என் பொண்ணு செத்து போயிடுச்சு, என் பொண்ணு செத்து போயிடுச்சு, இது காரணம் விஜய் கிடையாது, இந்த கவர்மெண்ட் தான் சொன்னாங்க. அப்ப அவங்க காதுல என்ன ஊத்துச்சு? மயங்கி விழுந்தவங்களுக்கு தெரியலையா? அவங்க காது கேட்கலையா? செத்து போனாங்க சார். விக்டிமோட ஃபேமிலில அம்மா சொல்லிருக்காங்க சார், அம்மா சொல்லிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. ஒரு விஜய் எந்த மூஞ்சியோட இல்ல இல்ல அந்த செருப்பால அடிப்பேன் வீடியோ என்கிட்ட இருக்கு. ஒரு அம்மா பேசுனாங்க, என் பிள்ளை செத்துருச்சு, விஜய் வந்தா செருப்பால அடிப்பேனாங்க. இத காட்டவா? உங்களுக்கு தில் இருந்தா போடுங்க. இல்ல இல்ல ஒரே இங்க பாருங்க. இவர் வந்து அருணா ஜெகதீசனுடைய விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்றார். அவர் யாருன்னா துரை என்கிற 21வது வார்டு நிர்வாகி. அவர் சொல்றார். இரண்டாவது காவல்துறையினுடைய நடவடிக்கையை பாருங்க. யாரோ ஒருவர் சாட்சி சொல்லும் பொழுது கைகளை வாயில் பொத்துறாங்க. மூன்றாவது போராட்டம் நடத்தக்கூடிய நபர்கள் கூட்டத்தை சரியாக வழிநடத்த தெரியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் செந்தில் பாலாஜியோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகிறது. தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்ற பேர்ல கண்டனம் அறிவித்து விஜயனுடைய வீடு முற்றுகையிடக்கூடிய நபர்
முதலமைச்சர் ஸ்டாலினோடையும் உதயநிதி ஸ்டாலினோடையும் இருக்கக்கூடிய புகைப்படம். அப்போ இந்த சரி, சம்பவங்களை திட்டமிட்டு பொலிட்டிசைஸ் பண்ணுதா? உங்க ஓட்டுக்காக எல்லாரும் கொல்ல கூட ஆரம்பிச்சாங்க. முன்னாடி லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப கொல்ல ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேர் உளுமது தண்ணி பாட்டில போட்டாருல, அப்போ என்ன ஏன் தண்ணி போட்டாரு? பாட்டில் கேக்குறாங்க. தண்ணி போடும்போது கொடுத்தா இல்ல மயங்கன உங்களுக்கு தண்ணி பாட்டில் போட கூடாதா? அதுக்கு மயங்கன உங்களுக்கு தண்ணி பாட்டில் போட கூடாதா? அப்புறம் ஏன் எதை மறைக்க பாக்குறீங்க? இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன். இல்ல நான் கேட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் இல்ல பேராசிரியர் சுமன் கவி 2 பேர் காத்துருங்க. நான் கேக்குறது இதற்கான பதிலை நீங்க கேட்கும்போது ஆல்டர்னேட்டிவா இன்னொரு கேள்வி இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இன்னொரு கேள்விக்குள்ள நகர்றீங்க. துரை என்பவர் 28வது வார்டு நிர்வாகி. எல்லாமே கான்ஸ்பிரசி தான் சார். அங்க உள்ள 500 பேர் இருந்தனால தான் சார் இந்த பிரச்சனையே வந்துச்சுங்கறாங்க. 100 பேர் உயிரோட இருக்காங்க சார். அவங்க சாட்சி சொல்லுவாங்க சார். ஒரு கட்டுரை வந்திருக்கு, பாட்டில கொண்டு நாங்க தான் எரிஞ்சோம், ஏன்னா எங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, நாங்க தான் கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், ஏன்னா நீங்க ஆதாரம் கேட்பீங்கல்ல, எடுத்துட்டு வந்துட்டேன். அதுல என்னன்னா நாங்க தான் பாட்டில வச்சு அடிச்சோம், அதனாலதான் அவர் எங்க பாட்டில் போட்டாரு, நாங்க தான் கையில கிடைக்கிற பொருள். செருப்பு எங்க இருக்கு தூக்கி எறியறதுக்கு? செருப்பு இல்லாம தான் தெருவில் அலைய வச்சீங்க. 2வது போஸ்டர் ஒட்டிட்டாங்க, இத ஒட்டிட்டாங்க. ஆமா ஆமா, இந்த பாட்டில தூக்கி எறிஞ்சா எத்தனை ஃபீட் போகும்னு எனக்கு தெரியணும். இந்த பாட்டில காலி பாட்டில தூக்கி எறிஞ்சா எத்தனை ஃபீட் போகும்னு எனக்கு தெரியணும். அது சரி இல்லன்னா பாட்டில சொல்றாங்கல, இந்த பாட்டில தூக்கி எறிய சொல்லுங்க, ஒரு பாட்டில தூக்கி எறிய சொல்லுங்க. இங்க இருந்து அந்த கலவை வரைக்கும் போயிடுச்சு, நான் பேர மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஒரு பாட்டில கொடுத்து காலி பாட்டில தூக்கி எறிய சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி இருக்க பாட்டில தான் சார் அங்க போவோம். காலி பாட்டில எப்படி சார் போவோம்? தூக்கி எறிஞ்சது செருப்பு, தூக்கி எறிஞ்சது செருப்பு. இது கூட தெரியலையா? எனக்கு கண்ணு கூட தெரியல. இந்த ஏடிஜிபிக்கு சுத்தமா கண்ணும் தெரியல. டிவி போட்டு பார்த்தா தெரியும் கும்பல் எவ்வளவு வந்திருக்குன்னு. அந்த ஏடிஜிபிக்கு சுத்தமா தெரியல. பர்மிஷன் கொடுத்தவங்க இல்ல பேராசிரியர் இருங்க, பேராசிரியர் வரணும். நீங்க கேட்ட கேள்வியை 2 விதமா பார்க்கணும். ஒன்று பாட்டில தூக்கி போட்டாங்களா? காலி பாட்டில எங்க தூக்கி போட்டா எங்க சார் போவோம்? வாயில வராதுன்னா உடுறதுதான் அது. ஓகேங்களா? விஜய்க்கு இருங்க சுமன் கவி, உங்க நேரம் முடிஞ்சுனா ரெண்டு விஷயமா பார்க்கணும். நீங்க கேட்டீங்களா ஆதாரங்கள் எல்லாம் பாருங்க, திமுகவோட இருக்கிறார்கள், பாருங்க அவங்களோட இருக்கிறாரு, பாருங்க இவங்களோட இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நாங்கள் நிறைய போட்டா கட்டுவோம். பாருங்கள் இவங்களோட இருந்தாங்க, இவன் தான் கொள்ளை அடிச்சா, இவன் தான் கும்மி அடிச்சா, இவன் தான் மொபைல் பிள்ளைய கை பிடிச்சிருத்தா, இவன் தான் தாவேக்காரன் காட்ட முடியும். நான் அதுக்குள்ள வரல. அரசியல் எல்லாரும் பண்ணுவாங்க. திமுக இருக்கிற போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு இல்ல. இந்த சம்பவம் பின்னாடி போஸ்டர் ஓட்டலாம் போய் போராட்டம் நடத்தலாம், அது இல்ல. ஆனா காவல்துறை நின்னுக்கிட்டு உஸ்ஸன்றதை நான் கண்டிக்கிறேன். அது செய்யக்கூடாது. காவல்துறை சோழி அது கிடையாது. காவல்துறை மூடிட்டு ஓரமா நிக்கணும். காவல்துறை அதை செஞ்சதை கண்டிக்கிறோம். ஆனா இந்த அம்மா அப்படி கிடையாது. காவல்துறை சொன்னோடனே கையை கட்டி கேட்கிறவங்க இல்ல அருணா ஜெகதீசன். அவங்கள பற்றி கூட உங்களுக்கு நல்லா தெரியும். அரசியல் செய்வதோ, போஸ்டர் ஒட்டுவதோ, போராட்டம் நடத்துவதோ எந்த கட்சியும் செய்யலாம். அதுக்கு தகுதி இருக்கு. அதுக்கான பொறுப்பு திமுக தூண்டி விடுது. அது திமுக ஏன் தூண்டணும்? சரி, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிடுறார். பேராசிரியர் இருங்க, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வீடியோ விடுறார். பொய்யான தகவல்கள், வதந்திகள் பரப்பப்படுகிறது. என்ன இதுல பொய்யான தகவல்கள், வதந்திகள்? கல்லறிந்தார்கள் என்பது பொய்யே. தடியடி நடத்தலையா? தடியடி நடத்தலையா? தடியடி என்பது அடிச்ச ஆளுகளை அப்புறப்படுத்துறதுக்கு செய்யப்படல. ஒண்ணு அது யாரு? 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. புசி ஆனந்த் வந்த காரு நிக்குது, அண்ணன் காரு முன்னாடி போயிருச்சு. புசி ஆனந்த் கார சுத்து போட்டாங்க. யாரு? நம்ம தெய்வீக தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த நம்ம தம்பிங்க. அண்ணன் வந்து தேவதூதனுடைய தம்பிங்க. தேவதூதர்களுடைய தம்பிங்க சுத்து போட்ட உடனே தள்ளுறாங்க காவல்துறை. கடைசியில போலன்னு அடிக்கிறாங்க. 2-3 பேர் இது பண்ண உடனே தாவேக்காரனே வந்து அதை சரி பண்ணி விட்டு புசி ஆனந்துக்காரன் உள்ள விடுறாங்க. இதாங்க நடந்துச்சு. ஒருவேளை தடியடி உண்மையிலே நடந்திருந்தால் மிகப்பெரிய பேரிழப்பை தமிழ்நாடு சந்திச்சிருக்கோம். நீங்க பொய்யை திரும்ப திரும்ப கல்லால் அடிச்சான், தடியால் அடிச்சான்னு முழு வீடியோ இருக்கு, முழு லைவ் இருக்கு கையில. இத வச்சுக்கிட்டு ஒரு மீடியா பொய் பேசிருமா? கொஞ்சம் காத்துருங்க. நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. ஒரே நிமிஷம் பேசுறேன். இல்ல நேரம் இல்ல பேசுவார். இருங்க. ஸ்டாண்ட் வித் விஜய் எதுக்கு நிக்கணும்? ஏன்னா ஓடிட்டார் விஜய். நீங்க பிரச்சாரம் பண்றப்போ ஓடிட்டார்னு பேராசிரியர் சுந்தரவல்லிக்கு விஜய் ஓடிட்டார்னு சொல்லும் பொழுது அனுமதி கிடைக்கல.
இல்ல ஒரே பேராசிரியர் இருங்க பேராசிரியர் இல்ல விஜய் ஓடிட்டாரு சொல்றதுக்கான சுதந்திரம் பேராசிரியர் சுந்தரவல்லிக்கு இருக்கு. அதுல ஒண்ணும் கும்பல் கொடுத்தீங்க, அதுல ஒண்ணும் ஜாஸ்தியா செத்து போயிட்டாங்க. நீ தான் காரணம். நீ ஏன் வரல? ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு வந்தப்ப வந்து இவ்வளவு பிரச்சனைனா பர்மிஷன் வாங்காம வந்தா அப்புறம் புஷ்பா மாதிரி தூக்கி உள்ளுக்குள்ள தான் வைப்பீங்க. அவருக்கு ஏன் தூக்கி உள்ளுக்குள்ள வச்சாங்கன்னா அவர் ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு வரல. அதனால அல்லு அர்ஜுன் தூக்கி உள்ளுக்குள்ள வச்சாங்க. இங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்ததுக்கே இவ்வளவு பிரச்சனைனா பர்மிஷன் வாங்கிட்டு வரலன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. பர்மிஷன் வாங்கி நான் புரிஞ்சுங்களா? அன்னைக்கு முக்காடு போட்டுட்டு வந்தது ஆக்டர் விஜய், இன்னைக்கு நாளை முதல்வர் விஜய் வராரு. அதுதான் இந்த மக்களின் பார்வை. நான் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேக்குறீங்க. நாளைக்கு முதல்வர் ஆகிறதுக்கு ஏதாவது சமிக்கை இருக்கா? கேரளாவுல இப்ப முதலமைச்சர் யார்? அந்த அம்மா யாருங்க? சன்னி லியோனா? கேரளாவுல முதலமைச்சரா சன்னி லியோன் தாங்க இருந்திருக்கணும். பினராயி விஜயனுக்கு என்ன கூட்டம் கூடுது? அம்புட்டு கூட்டம் கூடுச்சு. அது இல்ல. ஏங்க 200 ரூபாய் கொடுத்தீங்க கூட்டத்துக்கே நீங்க வந்து ஓட்டா மாறுங்க போது ஓகேங்களா? சும்மா வரதுக்கே வந்து நீங்க ஆதரவு கொடுக்கிறதுக்கே ஒருத்தர் இருக்காங்க. மக்கள் நீங்க தற்கூரிகள் பேர் திருத்து நிப்பாங்க. அவங்களை அடிச்சு திருத்தாதான் எங்க பொழப்பு, எங்க வேலை. பேசலாம், பார்க்கலாம்.